திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர்தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வழியாக நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாசிக்க கேட்ட திருப்பாடலானது திருப்பாடல் 105 கடவுளும் அவர்தம் மக்களும் என்ற தலைப்பிலே இந்த திருப்பாடலானது இருக்கிறது. இந்த திருப்பாடலுடைய பின்புலம் என்ன என சொல்லி பார்க்கிற பொழுது, குறிப்பேடு புத்தகம் 1வது புத்தகம் 16வது அதிகாரம் 8 முதல் 22 வரை இருக்கக்கூடிய இறைவசனங்களை அப்படியே உள்ளடக்கிய ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் இருக்கிறது. அதாவது பிலிஸ்தியரோடு தாவீது போரிட்டு அந்த உடன்படிக்கை பேழையை மீண்டுமாக எருசலேமுக்கு எடுத்து வருகிறார். அந்த உடன்படிக்கையின் பேழை முன்பாக தாவீது நடனம் ஆடுகிறார், பாடல் பாடுகிறார். அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிந்து கடவுளுக்கு போற்றி பாடுவதற்கு என சொல்லியே ஒரு கூட்டத்தை தாவீது அரசர் நியமிக்கிறார். அப்படி நியமித்த பிற்பாடு பாடப்பட்ட ஒரு பாடலாக இந்த திருப்பாடலானது இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இந்த திருப்பாடல் 105 உட்கார்ந்து தயவு செய்து ஒவ்வொரு வரிகளாக நீங்கள் படித்து பாருங்கள். அவ்வளவு ஆழமான ஒரு நம்பிக்கையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. இஸ்ரேல் மக்களுடைய மொத்த அந்த எகிப்து வரலாற்று எக்ஸோடஸ் நிகழ்வை, அந்த எகிப்திலிருந்து அவர்கள் கடந்து வந்த அந்த நிகழ்வை அழகாக இறை வார்த்தைகள் வழியாக இந்த திருப்பாடல் ஆசிரியர் பாடலாக பாடுகிறார். இந்த பகுதி நம்ம 3 பகுதிகளாக பிரிக்க முடியுது. இந்த திருப்பாடலை மொத்தம் 45 இறைவசனங்களை உள்ளடக்கிய இந்த திருப்பாடலை 3 பகுதிகளாக நம்மால் பிரித்து பார்க்க முடிகிறது. 1 முதல் 6 வரை இருக்கக்கூடிய இறைவசனங்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து அவரை போற்றி புகழ்ந்து பாட மக்களுக்கு அழைக்கக்கூடிய அழைப்பாக இருக்கிறது. 7 முதல் 25 வரை இருக்கக்கூடிய இறைவசனங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய மூதாதையருக்கு கடவுள் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தார் என்பதை எடுத்துச் சொல்லக்கூடிய இறைவசனங்களாகவும், 26 முதல் 45 வரை இருக்கக்கூடிய இறைவசனங்கள் எகிப்திலிருந்து அந்த கடவுளாகிய ஆண்டவர் எப்படி இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி வந்தார், என்னென்ன அற்புதங்கள் வழியாக அவர்களை பாதுகாத்தார் என்பதை குறித்து எழுதப்பட்ட இறைவார்த்தைகளாக இருக்கிறது. இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைப்பாடலானது இந்த முதல் பகுதியை மையமாக கொண்ட இறைப்பாடலாக இருக்கிறது. அந்த முதல் பகுதியை படித்து பார்க்கும் பொழுது கடவுளை போற்ற, புகழ, ஆராதிக்க, மாட்சிப்படுத்த இந்த திருப்பாடல் ஆசிரியர் அழைப்பு கொடுக்கிறார். இந்த 1 முதல் 6 வரை இருக்கக்கூடிய இறைவசனங்களில் நிறைய ஒரு செயல்களை செய்ய இந்த திருப்பாடல் ஆசிரியர் அழைக்கிறார். கிட்டத்தட்ட 8 செயல்களை செய்ய அழைக்கிறார். அவர் சொல்லுகிறார், பாடுங்கள், புகழ்ந்தேத்துங்கள், எடுத்துரையுங்கள், மாட்சிப்படுத்துங்கள், தேடுங்கள், நாடுங்கள், நினைவு கூறுங்கள், நினைவில் கொள்ளுங்கள் என சொல்லி ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி ஆண்டவரை நீங்கள் இப்படி மாட்சிப்படுத்துங்கள், ஆண்டவரை இப்படி புகழுங்கள், ஆண்டவருக்கு பாடல் பாடுங்கள், ஆண்டவர் செய்த செயல்களை எல்லாம் நீங்கள் நினைவு கூறுங்கள், ஆண்டவரை எப்பொழுதுமே மனதில் கொள்ளுங்கள் என சொல்லி அவர் அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஏன் சொல்லுகிறார் அப்படின்னா, சில சமயங்களில்
கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம நாடி செல்லுகிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அடுத்த கணமே இன்னொரு ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். கிடைத்த ஆசீர்வாதத்திற்காக நம்ம பல முறை நன்றி சொல்ல மறந்து விடுகிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட எல்லோருமே ஆண்டவர் செய்த செயல்களை நினைத்து பார்த்து அவரை மாட்சிப்படுத்தி புகழ்ந்தேத்தி நன்றி பலி செலுத்துகிறவர்களாக வாழ இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நல்லா இருக்கிறோம், உடல் நலத்தோடு இருக்கிறோம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறோம், நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நம்முடைய குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறது, நம்முடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது என சொன்னால் அது கடவுளுடைய ஆசீர்வாதம் தானே. அந்த ஆசீர்வாதத்திற்காக நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல வேண்டாமா? ஆண்டவரை புகழ்ந்து பாடல் பாட வேண்டாமா? என்னுடைய ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்களை செய்திருக்கிறார் என பிற மக்களிடத்திலே நாம் சாட்சியாக வாழ வேண்டாமா? அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். வாங்க, ஆண்டவரை புகழுவோம், ஆண்டவரை பாடுவோம், ஆண்டவரை மாட்சிப்படுத்துவோம். ஜெபிப்போமா. எங்களை நாளும் காத்து வழிநடத்தி வருகிற அன்பு தெய்வமே இறைவா, என்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளை நீ செய்திருக்கிறேன். ஆனால் நாங்கள் பலமுறை நன்றி சொல்ல மறந்திருக்கிறோம். உம்மை போற்றிட, உம்மை புகழ்ந்தேத்திட, உம்மை மாட்சிப்படுத்த, உமக்கு சாட்சியாக வாழ நாங்கள் மறந்திருக்கிறோம். இந்த திருப்பாடல் ஆசிரியர் கொடுக்கிற அழைப்பை ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் வழியாக, என்னுடைய சொற்கள் வழியாக, என்னுடைய செயல்கள் வழியாக உமக்கு உகந்தவர்களாக நாங்கள் வாழவும், உம்மை போற்றவும் புகழவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன்.